ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். துளாராசி அன்பர்கள், இது உங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, இப்போது 6 ராசியை கடந்து 7வது ராசியான துலாம், இவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். துலாம் வந்து இணைவு வீடு, இணைப்பு வீடு. ஏன்னா காலபுருஷனுக்கே இணைவு வீடு துலாம். லக்னத்தில் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 7ஆம் வீடு, நடுவில் இன் மிடில். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் பயம். ஊருக்கே நீதிமான் வந்து எந்த இடத்துல உச்சமடைகிறாருன்னா துலாம் வீட்டில். அதுதான் வந்து அவங்களுக்கு சிம்பிள் வந்து பேலன்சிங், தராசு. துலாத்தின் சிம்பிள் வந்து தராசு. அது ஏன் அந்த பேலன்சிங் ஆகிற இடத்துல அந்த தராசுக்கு நடுவில் சென்டர் பாயிண்டில் சனி வந்து உச்சமடைகிறார். அந்த இடத்துல அவர் உச்சமடையும் போது அது என்ன அப்படின்னா, நீ என்ன தரியோ அதை நான் உனக்கு திருப்பி தருவேன். அதுதான் துலாத்தின் தத்துவம். அது ஒரு பால் எடுத்து நம்ம செவத்தில் த்ரோ பண்ணால் அது திரும்ப நம்மளை நோக்கி வரும் இல்லைங்களா? அதுதான் துலாம். துலாத்துக்கிட்ட ஒரு குணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சிரிச்சா சிரிப்பாங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் திரும்ப அதைத்தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. முகதாச்சனை பார்க்குறது, முகஸ்துதி பார்க்குறது சுத்தர பிடிக்காது. நீ என்கிட்ட எப்படி இருக்கியோ நான் உன்ட்ட அப்படி இருக்கேன். நீ எனக்கு 10 ரூபா தரியா, நான் உனக்கு 10 ரூபா தரேன். நீ எனக்கு ஒன்றுமே தெரியலையா, நானும் உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் துலாத்துக்கிட்ட இருக்குங்க. அதாவது பெரிய ஆடம்பரம், பெரிய பீடிகை, பெரிய விஷயங்கள் அதில் வந்து நாட்டம் இருக்கும். சுக்கிரனின் வீடு. ஆனால் அதில் அதிகமாக அது மட்டுமே வாழ்க்கைன்ற மாதிரி போக முடியாது. ஏன்னா இங்கே பலப்படுறவர் சனி. அதை வந்து சப்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பெரிய பங்களா வாங்கணும், இது வாகன பிரியர்களாக இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக பைக்கு யூஸ் பண்ணுறது, கார் யூஸ் பண்ணுறது. இப்போ காலையிலே டொயோட்டா என்ன லான்ச் பண்ணியிருக்கான் பாரு, மஹிந்திரா என்ன லான்ச் பண்ணியிருக்கான்னு பாருன்னு இப்போ நம்ம ரீல்ஸே பார்க்கும்போது பார்த்தா அதிகமாக காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடான ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து துலாம். ஆட்டோமொபைல் ரிலேட்டடான ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா துலாம். ஸ்வீட்ஸு, பேக்கிங் அதில் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன வருதுன்னு ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னா துலாம். ஒரு படத்துக்கே போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரொமான்டிக் மூவிஸ்க்கெலாம் போகிறோம், ரொமான்டிக் சாங்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்கன்னா அவங்க வந்து துலாம். சங்கர் சார் மூவிஸ்லாம் நிறையா பிடிக்கும். ஏன்னா அது சுக்கிரனின் வீடு. ஆனால் அது எதையுமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆதிபத்தியத்தை சனி பகவான் சப்ரஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது வந்து யாசகம் கேட்குறவங்க, கையை ஏந்துறவங்க கூட துலாத்தை பார்த்து தான் கையேந்துவாங்களாம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுபோல் வந்து துலாம் என்றைக்குமே வீட்டை பார்க்காது, நாட்டை தான் சார் பார்க்கும். பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து இந்தா அப்படின்னு கொடுக்குறது தாங்க துலாம். சரி, ஓகே. துளாராசியுடைய குணங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. இவங்க என்ன கிரகத்துடைய ஆளுமையில் இருக்காங்க? துலாம் வந்து எந்த கிரகம்னா சுக்கிரனின் வீடு. சுக்கிரனின் பெண் வீடு தான் வந்து துலாம் வந்து சுக்கிரனின் வீடுங்க. சுக்கிரனின் ஆண் வீடு. அதாவது வந்து பெண் வீடு, ஆண் வீடு அதுக்கெலாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சுக்கிரன் பெண், சுக்கிரன் ஆண் அப்படின்னா அழகு கூட ஒரு ஆணுக்கே உண்டான ஆளுமை, ஆணுக்கே உண்டான திமிரு, கொஞ்சம் வந்து அட்மைர் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் துலாம். ரிஷபம்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இருக்கும், துலாத்துக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இருக்காது. இந்த இடத்துல சனி பகவானும் வந்து பலப்பட்டுட்டார். அப்போ வந்து சுக்கிரன் கூட்டல் சனியின் ஒரு காம்பினேஷனாக தான் துலாம் ராசிக்காரவங்க இருப்பாங்க. சனி அப்படின்னு வரும்போது நல்ல உழைப்பாளிகள், ரொம்ப நேர்மை, நல்ல உழைப்பாளிகள். அதே நேரத்தில் பண்ணுற வேலையை அழகாகவும் பண்ணுறது துலாம். இதே சுக்கிரனின் இன்னொரு வீடு ரிஷபத்துக்கிட்ட வந்து எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக இந்த பணம் இந்த 10,000னா 10,000த்துக்குள்ளே முடிக்கணுங்கிறது இருக்காது. 10,000னா ஒரு 10 லட்சத்துக்கு இழுத்துருவாங்க. துலாம் அப்படி இல்லை. இதுதான் ஏன்னா இங்கே சனி உட்காந்துட்டார். அங்கே வந்து பிரம்மாண்ட கிரகங்கள், ஒளி கிரகங்கள் பலம். இங்கே வந்து சனி பகவான் வந்து பலம். அப்படி இருக்கும்போது குறை மைண்டை வந்து ஓட விடாத, மூளையை ஓட விடாத, இதுதான் நம்ம லெவல் அப்படின்றத இழுத்துக்கிட்டே இருப்பார் சார். அந்த மன பக்குவம் துலாத்துக்கிட்ட சின்ன வயசுல இருக்குங்க. ஓகே, துளாராசிக்கு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? துலாத்துக்குங்க, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமை அப்படின்ற மாதிரி துலாத்துக்கு சின்ன வயசில் கரெக்டாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம போகிறது தான் துலாத்தின் கர்மாவாக இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் முடித்தோடனே காலேஜ் போகணும், காலேஜுக்கு அப்புறம் ஒரு திருமணம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று பெரிய லேக் ஆகிடுது. ஒன்று பள்ளி படிப்பு வந்து முடிக்க முடியல, இல்லை என்னால் வந்து நினைத்த உயர்கல்வியை போக முடியல, ஒரு பிஜி பண்ண முடியல, ஒரு நினச்சபடி கரெக்டான ஏஜில் திருமணம் பண்ண முடியல, கரெக்டாக செட்டில் ஆக முடியலங்கிறது தான் துலாம். ரொம்ப சின்ன வயசில் குடும்ப பொறுப்பு தலையில் விழுகிறது துலாத்துக்கு தாங்க. ஒரு 21 வயசு பையனாக இருப்பாங்க, 18 வயசு பையன் கூட காலேஜ் போய்கிட்டே படிக்கிறதெல்லாம் துலாத்தில் அதிகம் பார்க்கலாம். அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பொறுப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க ரொம்ப சின்ன வயசில் நான் வந்து குடும்பத்தை கேரி ஓவர் பண்ணிட்டேன், நான் தான் வந்து அம்மாவை பார்த்துட்டேன், அப்பாவை பார்த்துட்டேன்,
சிப்ளிங்ஸ் எல்லாம் நான் தான் படிக்க வச்சேன் அப்படிங்கிறது துலாத்தில் வெகுஜன மக்களுக்கு அப்படி தாங்க இருக்குது. அதாவது எனக்குன்னு எங்கள் அப்பா வந்து செஞ்சாங்க, எங்கள் அம்மாவுடைய பேக்கப் இருக்குது, அப்பாவுடைய தாத்தா பாட்டியோட பேக்கப் இருக்குன்னு ஒரு சொகுசாக வளர்கிறது துலாத்துக்கு இல்லை. ஏன்னா இங்கே சனி பலப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் நீ வந்து உழைச்சிக்கோ, நீ சம்பாதிச்சுக்கோ அப்படிங்கிற மென்டாலிட்டி துலாத்துக்கு இருக்கும். எனக்கு நான் வெல்விஷ்டு ஃபேமிலிங்க, எனக்கு பேக்கப் இருக்குது அப்படின்னு துலாம் சொன்னாலுமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு ஹாபிக்காக அப்படின்னு பண்ணாமல் அதை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னே நினைப்பாங்க. நல்லது, நல்லாயிருக்கும் சார். சரி, ஓகே. ஃபேமிலி லைஃப் பற்றி துலாமுக்கு சொன்னீங்க. இவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பர்சனல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிற இவங்க அமைவாங்க? துலாத்துக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ துலாம் வந்து எப்படின்னா அதிகமாக ஒயிட் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறவங்களாம் துலாமாக இருப்பாங்க. அது பழைய ஷர்ட்டாக இருக்கட்டும், பழைய வேஷ்டியாக இருக்கட்டும், என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக ஒரு கஞ்சி போட்டு அயன் பண்ணி நல்லா வெறப்பாக க்ரிப்பாக அயன் பண்ணி நான் போட்டு போவேன். வெளியே போகிறது துலாம். ஆனால் வாழ்க்கை துணை அப்படியே உல்ட்டாவாக இருப்பாங்க. என்னமோ நான் வெளியே போகணுமா, அதுக்குன்னு ஒரு உடை, அந்த மாதிரி பெருசாக மேக்கப் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. துலாம் எப்படின்னா பெரிய மேக்கப் பிரியர்கள் எல்லாத்தையும் நீட் லுக்கு. இன்னொன்று வந்து பிராண்டடாக வாங்கணும். அது நம்ம வந்து இப்போது சேவ் பண்ணணும், ஜுவல்ஸ் நிறையா வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அந்த எண்ணம்லாம் இருக்காது. பயன்படுத்துகிற பொருள் வந்து பிராண்டடாக. ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பென்னு வாங்குறீங்களா, அதில் ஒரு குவாலிட்டியான ஒரு ஷர்ட் வாங்குறீங்களா, ஆலன் செல்லியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாத்துக்கிட்ட இருக்கும். வாழ்க்கை துணை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அது வந்து சேவிங்ஸ். இது ஏன் அன்னெசரி, இது எதுக்கு, போக வர ஒரு வண்டி, அது ஏன் யமஹாவில் 2 லட்சம் கொடுத்து தான் வாங்கணுமா, இது ஒரு கார், போக வர ஒரு கார், அது ஏன் அப்படி லக்ஸரியஸாக தான் வாங்குவீங்களா, வாங்கினா இன்னோவா தான் வாங்குவீங்களா, இதெல்லாம் துலாத்தின் வாழ்க்கை துணையாக இருக்குங்க. இப்போ துலாம் வந்துட்டு என்ன அவங்களுடைய நெகட்டிவாக இருக்கும், இதை மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும், நல்லா இருக்கலாம் அப்படின்னு எதை சொல்வீங்க? துலாத்துக்கிட்ட எவ்வளோ வேணால் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும், தான் பெற்ற பிள்ளையாக இருக்கட்டும், தன்னை பெற்ற அம்மாவாகவே இருக்கட்டும், மனசை உடச்சிட்டா அது எத்தனை வருஷம் ஆனாலும் பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இருக்கும். உனக்கு என்ன, இப்போ குழந்தையாகவே இருக்கட்டும், ரொம்ப நான் ஆசைப்பட்டு என் குழந்தைய வளர்த்தேன், எனக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை பண்ணிட்டு வந்துருச்சு, இல்லை நான் சொன்னதை கேட்கல அப்படின்னா எத்தனை மெனி இயர்ஸ் அந்த பிள்ளை மூஞ்சியவே பார்க்க மாட்டாங்க. உனக்கு பொருளாதார ரீதியாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், படிக்கணுமா படி, வேறு ஏதாவது பிரச்சனை, ஆனால் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். உன்னை நான் எப்படி வளர்த்தேன், நீ இப்படி இருக்கிய அப்படின்ற மாதிரி ஒரு க்ரிப்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கேப்பபிள் ஆல்சோ. தன்மானம், சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ஃபஸ்ட்டு. காசு பணம்லாம் செகண்டரி. பணத்துக்கு பின்னாடி துலாம் ஓடவே ஓடாது. ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிக இடத்துல வந்து எதிர்பார்ப்பாங்க. சனி வந்து பலப்பட்டுட்டார். ஏன்னா அதுக்கு உண்டான சனினாவே தாழ்வு மனப்பான்மை. அவர் அந்த இடத்துல பலமாகும்போது அதிகமாக சுயமரியாதையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது துலாம்ங்க. விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க தான் துலாம். சரி, அப்போ வந்துட்டு விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையை அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சில இடங்களில் இறங்கி போகிறது நல்லது இல்லைங்களா? நம்ம பிள்ளை, நம்ம மனைவி, நம்ம அப்பா அம்மா, நம்ம உறவுகள், நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம், இருக்கிற வர சந்தோஷமாக இருக்கணும். அப்படி மைண்டை வந்து ஒரு மாதிரி ஒரு ஆன்சைட்டியான ஒரு சுச்சுவேஷன்லேயே லைஃப்பை ஓட்டுறது நம்ம என்ன அதில் இருக்குது, எதுவுமே இருக்காது. ஒரு நிமிஷம் அதை விட்டு கொடுத்து இறங்கி வந்துட்டால் ரொம்ப ஹாப்பியாயிரும் மனசு. ஸோ இறங்கி வர்றது நல்லது சார். சரி, ஓகே மேடம். இப்போது வந்துட்டு இவங்களுக்கு ஆகக்கூடிய ராசி எது, நட்பாக இருக்கிற ராசி எது, வேண்டாம் அவங்கனால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிற ராசி எது துலாமுக்கு? துலாத்துக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா ரிஷபம், இன்னொன்று வந்து கன்னி. பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மீனம் ஆல்சோ கொஞ்சம் வாய் சண்டைகள் வரும். நட்பு அப்படின்னா கும்பம் தனுசு, இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பில்ட் ஆகும். ஓகே மேடம். துலாம் ராசி அவங்க லைஃப் லாங் வந்துட்டு இந்த ஒரு வழிபாடை அவங்க வீட்டில் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும்? துலாத்திற்கு ரெகுலராக கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு அப்படின்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை விரதம். அது வந்து எந்த கோவிலுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒன் டே எம்டி ஸ்டொமக் விடுறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து விரதத்தை, சும்மா நீ பட்டினி கடனா இருப்போமா, இருக்க மாட்டோம். அதுக்காக தான் ஒரு தெய்வத்துடையது. ஏன் அப்படின்னா வயிறு என்னைக்கு வந்து ஃப்ரீ ஆகுதோ அன்னைக்கு மூளை வேலை செய்யும். வீக்லி ஒன்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக் விடுறது ரொம்ப நல்லது. உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பெண் தெய்வ வழிபாடு, காவல் தெய்வங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க. அம்மன், இப்போ வந்து சமயபுரம், காரைக்குடி, ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியம்மன், அது மாதிரி ஊர் தெய்வங்கள், ஊரில் இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரத்யேகமான திருவிழா பண்ணக்கூடிய பெரிய கோவில்கள் இருக்கும். சுக்கிரனின் வீடு பெண் வீடு. ஸோ பெண் தெய்வ வழிபாடு பண்ணி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வந்து துர்க்கை வழிபாடும் நல்லது சார். போயிட்டு வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது, 4 பேருக்கு தான தர்மம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, ஓகே. இவங்க ஒரு முறையாவது இல்லை அடிக்கடி அவங்க நினச்ச போதெல்லாம் போகலாம் துலா ராசி அப்படின்னா எந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும்?
துலாத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும், இல்லை வந்து ஒரு முறை போயிட்டு வந்தால் என்னுடைய வினைகள்லாம் தீரணும் அப்படின்னா குன்றக்குடி முருகப்பெருமான். எல்லாரும் வந்து திருச்செந்தூர், பழனி முருகன் எங்களுக்கு அங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னா, ஏன் அங்கெல்லாம் அங்கே மட்டும் தான் முருகன் இருக்கார்? முருகர் இங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கார். அதற்கு ஈக்குவலான ஒரு பவர் உள்ள ஒரு இடம் அப்படின்னு குன்றக்குடியை சொல்லலாம். அந்த ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னா, மயிலுக்கு சாப விமோச்சனம். மயிலுக்கு வந்து தலக்கணம் வந்துருச்சான். நான் வந்து முருகருடைய வாகனம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தலைக்கணம் வந்து கழுகோட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து கழுகு முருகப்பெருமான்கிட்ட முறையிடவே கோவப்பட்டு மயிலை மலையாக மாற்றின ஒரு ஸ்தலம். அந்த மலையோட ஷேப்பே மயில் மாதிரி இருக்கும். நீங்கள் சேட்டலைட் வியூ எடுத்து பாருங்கள், குன்றக்குடி கோவிலின் சேட்டலைட் வியூ எடுத்து பாருங்கள், மயில் தோகை கீழே மயிலோட தலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மயில் மேல் முருகன், அந்த ஊருக்கு பேரே மயூரபுரினே ஒரு இதுக்கு முன்னே இருந்திருக்கு. மலைமேல் முருகன் தாங்க. இங்கே வந்து நவகிரகங்கள் அனைத்தும் முருகரை நோக்கி அமைந்திருக்கும். முருகரை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்க மாதிரி முருகரை பார்க்குற மாதிரி நவகிரகங்கள் இருக்கும். அண்ட் தென் வந்து வள்ளி தெய்வானையுடைய தம்பதி சகிதமாக ஒரு சுபிக்ஷமான தரிசனம் நமக்கு கிடைக்கும் சார். எல்லா நாளும் வருடத்தில் 365 நாளும் அன்னதானம் வந்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தலம். உங்களால் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீடு விருச்சிக வீடு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தொழில், வேலை, பண ரீதியான முன்னேற்றம் வேணும் அப்படின்னா எவ்ரி டியூஸ்டே நீங்கள் வந்து அன்னதானம் தரலாம், ஏதோ உங்களால் முடிஞ்சது. அங்கே வந்து ஒரு நாளைக்கு 2000 அது போல் அன்னதானம்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னங்கிறது தெரியல. உங்களால் முடிஞ்ச நாங்கள் அன்னதானத்துக்கு டெபாசிட் 100 ரூபா கூட பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷம்ங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த கோயிலை பற்றி சொன்னீங்க. அதை பற்றியும் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம துலாம் ராசி அன்பர்கள் வந்துட்டு என்ன கலர் அடிக்கடி அண்ட் என்ன நம்பர், அப்புறம் என்ன பொருளை அவங்க அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எது பார்த்தா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்? துலாத்திற்கு அடிக்கடி பார்க்க வேண்டிய குறியீடு, ஒரு சிம்பிள் மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா நல்லது அப்படின்னா ஒயிட் கலர் அன்னப்பறவை, வெள்ளை கலர் அன்னப்பறவை, வெண்தாமரை, இது ரெண்டையும் பார்த்துட்டே இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் எங்கே அடிக்கடி இப்போ ஹாலில் இருக்கீங்க அப்படின்னா டிவி மேலே வச்சுக்கலாம், அது ஒரு ஃபோட்டோவாக வச்சுக்கலாம், ஒரு அன்னம் பெட்ரூமில் பயன்படுத்திக்கலாம், நம்ம கண் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் தென் கலர் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட். துலாத்துக்கு சனி பகவான் ஃப்ரெண்டு தான், அப்படி ஏன்னா பஞ்சமாதிபதி அப்படி இருக்கும். அவரை விட நல்லது செய்ய துலாத்துக்கு ஆளே கிடையாது. ஸோ பிளாக்கு, கருநீலம், அண்ட் தென் சுக்கிரனின் நிறமான வெள்ளை நிறத்தையும் பயன்படுத்தலாம் சார், ரொம்பவே நல்லாயிருக்கும். லக்கி நம்பர் அப்படின்னா 6. துலாத்துக்கு லக்கி நம்பருங்கிறது 6ங்க. ஓகே மேம், துலாமுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே வீடியோவில் ரொம்ப அழகாக தெளிவாக அவங்களால முடிகிறத பண்ணுற அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஈஸி, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளால் செய்ய முடியாதுன்னு யாரும் நினச்சிட மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க. ஓகே, துலாம் அன்பர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் துலாமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆன்மீகத்தை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை அமைக்கி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ராசியான நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீடியோ வரும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.